ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. வாங்க என்னோட கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் ஒரு அடுப்பில் சாதத்துக்கு வேக வச்சாச்சு, அது வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து காய் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வைக்கலான்னா வாழைக்காய் ஃப்ரை பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து தாளித்து விட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடை வந்து இடித்து போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் வாழைக்காய் ஒரு 3 வாழைக்காய் எடுத்து அதை நல்லா தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கவும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது வந்து ஒரு மூடி போட்டு வேக விட்டால் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கும் கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் வெண்டைக்காயை வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த ஒரு கொலகொலப்பு இருக்கும் இல்லையா, அது நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கொலகொலப்புலாம் போயிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா மொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வெண்டைக்காய் கூட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி கேப்ப மாவை வச்சு ஒரு அடை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 கப்பு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா அந்த மாவில் ஊற்றி விட்டுக்கிட்டேன். அடுத்து 2 பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இதையும் எல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த கேப்ப அடைக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா உதுத்து விட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கேழ்வரகு அடை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சத்தான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லது. உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் வந்து நிறைய கால்சியமும் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. அதனால் இந்த கேழ்வரகு அடையெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி குழம்பு வைக்கலை. இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் மிளகு ரசம் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.